என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிறுவயது குழந்தைகள்லேயே நம்ம அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு வகையான இயற்கை பொருளாக அது இருந்ததை நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் அந்த யானை குன்றிமணி அல்லது குன்றிமணின்னு சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்த்துருப்போம். பிள்ளையார் சதுர்த்திக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையாருக்கு கண்களாக வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தாவரமாக அந்த குன்றிமணி இருக்கிறத பார்க்க முடியும். ஊரில் குளக்கரைகளில் ஏரி குறைகள்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு குன்றிமணிகளை பார்ப்போம். பொதுவாக நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் சிகப்பு கருப்பு இருக்கக்கூடிய குன்றிமணிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். வெள்ளை குன்றிமணி இருக்குது, பச்சை குன்றிமணி இருக்குது, பழுப்பு நிறமான குன்றிமணி அப்படிங்கிறது இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய குன்றிமணிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குன்றுமணியை பொறுத்தவரையிலும் அதிகமான விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் முறைப்படி சுத்தப்படுத்தப்பட்ட குன்றிமணியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய வலிகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது மிகையாகாது. பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது நம்மளுடைய இடுப்பிலிருந்து வரக்கூடிய L4 L5 லம்பார் ரீஜியன்லேருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு, அந்த நரம்புகளிலிருந்து வரக்கூடிய ஒரு கடுமையான அழுத்தம், அந்த அழுத்தம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கால்களில் இடுப்பிலிருந்து கால் வரை சுண்டி சுண்டி ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் ஏற்படுவதை, வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ராத்திரி படுத்திருப்போம், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா கூட கால் தொடப்பகுதியிலேருந்து ஷாக் அடிக்கிற மாதிரி அந்த வலி வர்றதை நம்ம பார்த்துருப்போம். இதற்கு சயாட்டிக்கா அப்படிங்கிறது பேர். சயாட்டிக் நரம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பில் ஏற்படக்கூடிய மிக கடுமையான ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படும் போது சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றுமணியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சிறிதளவு வெந்நீர் நல்லா கலந்து இடுப்பிலிருந்து கால் வரையிலும் வலி இருக்க இடத்துலலாம் வெளிப்புறமாக தடவி வச்சாலே ஒரு 15லிருந்து 1 மணி நேரம் வைத்தாலே வலிகளுடைய தாக்கம் குறைவதை பார்ப்போம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சயாட்டிக்கா வலி ஏற்படும் போது அதிக பக்க விளைவு இருக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு தினசரி அவங்களோட ரொட்டீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெளிப்புறமாக தடவுறதுலேயே இந்த வலிகளை குறைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து இந்த குன்றுமணி. எந்த வகையான குன்றுமணியாக இருந்தாலும் சரி, வெள்ளை, சிகப்பு, பச்சை, மஞ்சள் எதாக இருந்தாலும் சுத்தி செய்த பிறகு உபயோகப்படுத்தும் போது வலிகளை குறைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படாதவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு எல்லா நாளிதழ்கள்லையும் எல்லா டிவிலையும் பார்த்திங்கன்னா பொடுகு சம்பந்தப்பட்ட எண்ணெயும் ஷாம்புக்களுக்கும் இருக்கக்கூடிய விளம்பரங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்போ இயற்கையான முறையில் பொடுகை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுத்தி செய்து எடுக்கப்பட்ட இந்த குன்றுமணியை சிறிதளவு நல்லெண்ணெயில் போட்டு ஒரு 40 நாட்களுக்கு சூரியனில் வச்சிடணும். அது நல்ல பவுடர் மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். ஒரு 100 கிராம் பவுடர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஒன்று போட்டு ஒரு துணி கட்டி நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெயிலில் வச்சுருங்க. தினசரி அதை நல்லா கலந்து திருப்பி வைங்க. ஒரு 40 நாட்கள் ஆன பிறகு அதை நல்லா வடிகட்டி அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை மட்டும் தினசரி தேங்காய் எண்ணெய் மாதிரி தலைக்கு தேய்த்து வர பாருங்கள். ஒரு 15 நாட்கள் நீங்கள் தேய்த்து வந்தாலே அந்த பொடுகுகளுடைய அளவில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பொடுகு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றிமணி. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அல்லது சிக்கன்குனியா காய்ச்சலுக்கு பிறகு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த 2 பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். வருடக்கணக்கில் ஆயுட்கணக்கில் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் வலி நிவாரண மருந்துகளையும் சாப்பிட்டு கூட மூட்டுகளில் கடுமையான டிஃபார்மிட்டிஸ்னால் ஏற்பட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிஃபார்மிட்டிஸ் ஏற்படக்கூடிய அளவுகளை குறைப்பதற்கு இந்த குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. உள்ளுக்கு நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க, ஆனால் வெளிப்புறமாக சுத்தி செய்யப்பட்ட குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை ஒரு 30 அல்லது 40 மில்லி எடுத்து நல்லா சூடு பண்ணி கழுத்திலிருந்து கால் வரை உடம்பு பூரா நன்றாக தடவி ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஊற வைத்து நல்லா வெந்நீர் வைத்து குளிக்க முயற்சி செய்யுங்க. இதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் நீங்கள் செய்யும்போது
நிச்சயமாக உங்களுடைய வலி நிவாரண மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது இருந்த வலிகளை விட படிப்படியாக வலிகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக வெளிப்புற தடவல்லையே வலியை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த குன்றுமணி. குன்றுமணியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்பு பலவீனத்திற்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவோம். விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால உள்ளுக்கு இதை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது மிக மிக குறைவு. வெளிப்புறமாக உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பலவீனத்தினால் கால்களில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் குறைந்து சாதாரணமாக தரையில் நடந்தால் கூட ஏதோ துணி மேலே நடக்கிற மாதிரி அல்லது ஒரு பபிள்ஸ் மேலே நடக்கிற மாதிரி கால் ஃபுல்லாக ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். அல்லது பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிறது சர்க்கரை நோய் இல்லைனா கூட 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கவங்க சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் நல்லெண்ணெயை நல்லா இடுப்பிலிருந்து கால் வரையிலும் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து ஒத்தடம் அல்லது குளிக்கின்ற ஒரு பயிற்சியை செய்யலாம். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் குறைந்து ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் போது தான் அதில் நல்ல நீங்கள் நடக்கிறதுலையும் உங்களோட காலில் இருக்கக்கூடிய சென்சேஷன், அதே போல் கால்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறிது சிறிதாக மாற்றம் அடையிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு வெளிப்புறமாக உபயோகப்படுத்தினாலே கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அருமையான மருந்து இந்த குன்றுமணி, சுத்தி செய்த குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதே போல் பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைகளும் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் இன்றைக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வுன்னு இருக்குது. அதே நேரத்தில் கடுமையான பக்க விளைவுகளால் கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த குன்றுமணி சுத்தப்படுத்தப்பட்ட இந்த குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை ஒரு காட்டனில் வச்சு மூலம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ அல்லது பௌத்திரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ இரவு படுக்கும்போது ஒரு சின்ன பேண்டேட் போட்டு ஒட்டி வச்சுட்டு அப்படியே படுத்துங்க. காலையில் அதை எடுத்து போடுங்க. இதை ஒரு பயிற்சியாக நீங்கள் பண்ணும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக முன்னேறதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த குன்றுமணிகளை பொறுத்தவரையிலும் அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை உள்ளுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது முறையான சுத்தி, அதே போல் முறையான ஒரு ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. வெளிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் முறைப்படுத்தப்பட்டு சுத்தி செய்யப்பட்ட அந்த குன்றுமணிகளை முறைப்படுத்தப்பட்ட ஒரு அட்வைஸில் பேரில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக உபயோகப்படுத்தும் போது வலிகள் குறையிறத பார்க்கலாம். உடலுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் குறையிறத பார்க்கலாம். அவ்வளவு ஏன் இன்னும் ஆண்குறி சிறியதாக இருக்குன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தடவி வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்குறியுடைய அளவிலையும் விட்டத்திலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நம் சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எந்த நிகழ்வுகளுக்கு நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக விவாகரத்துகளுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் குடும்ப நல நீதிமன்றங்களில் வருவதுண்டு. ஆனால் சமீபத்தில் ராஜஸ்தானில் உள்ள ஒரு குடும்ப நல நீதிமன்றம் ஒரு முக்கியமான பிரச்சனையை ஒட்டி ஒரு விவாகரத்து வழங்கியிருக்கிறது. இதற்கெல்லாம் கூட விவாகரத்து கேட்பார்களா என்று நாம் யோசிக்கக்கூடும். ஆனால் அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒரு விவாகரத்து கோருவதற்கான எல்லா விதமான நியாயமும் உள்ள ஒரு கோரிக்கை இது. அதாவது தன்னுடைய வீட்டில் கழிவறை இல்லை என்பதற்காக ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு பெண்
அவர் இது தன் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி என்கிற அளவில் அவர் அந்த ஒரு விவாகரத்து வழக்கை கோரினார். நீதிமன்றம் அதை ஏற்று அவருக்கு விவாகரத்து வழங்கியிருக்கிறது. இன்றும் கூட வட இந்தியாவில் பெரும்பாலான கிராமப்புறங்களில் வீடுகளில் கழிவறை கிடையாது. அவர்கள் பொதுவான வெட்டுவெளி கழிவறைகளுக்கு தான் செல்ல வேண்டும் என்கிற ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பெண்கள் அடையக்கூடிய சொல்லனாத துயரங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை என்பதுதான் உண்மை. இன்னும் இந்தியாவில் 50% மக்களுக்கு கழிவறைகள் கிடையாது என்பதுதான் நாம் யதார்த்தம். இதனூடாகத்தான் நாம் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், ஒளிரும் இந்தியாவை பற்றி பேசுகிறோம், டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பேசுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த கழிவறையற்ற நிலை என்பது பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடி என்பது மிக மிக ஒரு மோசமானது. அது அவர்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களை மிகப்பெரிய அளவு நெருக்கடிக்கு ஆளாக்குகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குடும்ப நல நீதிமன்றம் ஒரு பெண்ணிற்கு அந்த வீட்டில் அவர்கள் 2 காரணங்களின் அடிப்படையில் அந்த பெண் விவாகரத்து கோருகிறார். 2மே அவருடைய அந்தரங்கம் தொடர்பான ஒரு விஷயம். ஒன்று, அந்த வீட்டில் தனக்கு தனி அறை கிடையாது என்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். இன்னொன்று, அந்த வீட்டிற்குள் கழிவறை கிடையாது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது நம்முடைய குடும்ப அமைப்பிற்குள் எப்படி பெண்கள் வாழ்கிறார்கள், அதிலும் எளிய மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஏனென்றால் இது ராஜஸ்தானில் எங்கோ நடக்கிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் அடித்தட்டு மக்கள், எளிய மக்கள், மிகவும் வசதி குறைவான மக்கள், கணிசமானோர் இந்த நிலையில் தான் வாழ்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இது அதிலும் முக்கியமாக சென்னை போன்ற நகரங்களில் சேரிகளில் வாழக்கூடிய அல்லது வீதியோரங்களில் வாழக்கூடிய பெண்களுக்கு இதே அவலநிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் நான் ஒரு முறை இந்த வீதி ஓரங்களில் வசிக்கக்கூடிய அல்லது வீடற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆய்வு ஒன்றை நான் மேற்கொண்டிருந்தேன். அதில் முக்கியமாக இது போன்ற இந்த சாலை ஓரங்களில் வசிக்கக்கூடிய பெண்கள் கழிவறை சார்ந்த விஷயங்களுக்காக, அதாவது ஒரு சாலை ஓரங்களில் ஒரு சிறிய டென்ட் போட்டுக்கொண்டோ அல்லது சேரி பகுதிகளில் ஒரு சிறிய செயற்கையாக உருவாக்கப்பட்ட வீடுகளிலோ வசிக்கக்கூடியவர்களில் இந்த பெண்கள் கழிவறைகளுக்காக படுகிற துயரம் என்பது சொல்லனாத ஒரு துயரம். இன்னும் நமக்கு போதுமான பொது கழிவறைகள் இல்லாதது மட்டுமல்ல, கழிவறை வசதியோ போதுமான பாதுகாப்புகளோ இல்லாத நிலையில் கணிசமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அடித்தட்டு மக்கள், வேறு ஊர்களிலிருந்து இங்கு வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள், வட இந்தியாவிலிருந்து இங்கு வந்து கட்டுமான பணிகளுக்காக இங்கு வந்து இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், இவர்கள் எல்லோருக்கும் அடிப்படையான வசதிகள் என்பது பெரும்பாலும் மறுக்கப்பட்டே இருக்கிறது என்பதை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மற்றவர்களுடைய வன்முறைக்கு ஆளாவதும், மன ரீதியான பல சிக்கல்களுக்கு ஆளாவதும், அந்தரங்கம் குறித்த ஒரு ஆழமான நெருக்கடிக்கு ஆளாவதும் தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. அதாவது ஒரு சமூகம் என்பது மனிதர்களுக்கு அடிப்படையான சில சுகாதார வசதிகளை உறுதிப்படுத்தாவிட்டால் அந்த சமூகம் என்பது ஒரு ஜனநாயகபூர்வமான மனிதாபிமானம் மிக்க நாகரிக சமுதாயம் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் எந்த சமூகம் ஒரு மனிதனுக்கு உணவு தர மறுக்கிறதோ, உடை தர மறுக்கிறதோ, இருப்பிடம் தர மறுக்கிறதோ, கழிவறை வசதிகளை தர மறுக்கிறதோ, கல்வியை தர மறுக்கிறதோ, அந்த சமூகத்தை நாம் எந்த அடிப்படையில் நாம் நியாயமான சமூகம் என்று அழைக்க முடியும், அங்கீகரிக்க முடியும்? நம் கண்ணெதிரே இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். இன்றைக்கும் கூட புதர் மறைவுகளுக்கு சென்று தங்களுடைய இயற்கை சார்ந்த தேவைகளுக்காக புதர் மறைவில் ஒதுங்கக்கூடிய மக்கள், சாலைகளில் ஒரு வெளிச்சம் அடித்தால் பதறி எழுந்து ஓடக்கூடியவர்களை நாம் இன்றும் கிராமப்புறங்களில் பார்க்கலாம். இது நம்முடைய மனசாட்சியை உழுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வளர்ச்சி குறித்த அடிப்படையான கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு புறம் என்று சொன்னால், இன்றைக்கும் கையால் மலம் அள்ளுகிற தொழிலாளிகள், இந்த கழிவறை தொடர்பான பிரச்சனைக்கு இன்னொரு பரிமாணம் இருக்கிறது. இதை பற்றி சமீபத்தில் கூட மிகப்பெரிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது கையால் மலம் அள்ளுகிற இந்த தொழிலை ஒழிக்க வேண்டும், நவீன எந்திரங்களைத்தான் பயன்படுத்த வேண்டும், இந்த மனித கழிவுகளை முறையாக சுத்திகரிக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு மத்திய அரசு சட்டமியற்றிய போதும் கூட ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்டோர் மனித கழிவுகளை சாக்கடைகளுக்குள் இறங்கி சுத்தப்படுத்துகிற அந்த முயற்சிகளில் இறந்து போகிறார்கள். சென்ற ஆண்டும் இந்த சட்டங்கள் எல்லாம் இயற்றப்பட்ட பிறகும் கூட சென்ற ஆண்டும் இந்த மரணங்கள் நடந்தன என்பதை நாம் புள்ளிவிவரங்களிலிருந்து பார்க்கிற போது எந்த சட்டமுமே இது போன்ற விஷயங்களில் நடைமுறைக்கு வருவதில்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஒன்று, தனி மனிதர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கழிவறை வசதிகள் இல்லை. இன்னொன்று, மனித கழிவுகளை அகற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கு மறுவாழ்க்கை இல்லை.
எவ்வளவு கொடூரமான ஒரு முரண்பட்ட ஒரு நிலையில் நாம் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. கழிவுகளை கையாள முடியாத மனித கழிவுகளுக்கான ஒரு அடிப்படையான கட்டமைப்பையை உருவாக்காமல் இந்த நாடு சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளை கடந்து விட்டது என்பதை நினைக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை தான் நமக்கு மிஞ்சுகிறது. நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த சவாலை நாம் வெற்று வார்த்தைகளினால் அல்லாமல் உண்மையாக சமாளிக்க வேண்டும். அனைவருக்கும் கழிவறை, மனித கழிவுகளை அகற்றுகிற இந்த ஒரு துயரமான பணியிலிருந்து மக்களை விடுவிப்பது, ஒடுக்கப்பட்ட தொழிலாளிகளை விடுவிப்பது என்ற இரட்டை இலக்கை இந்த அரசு, இந்த நாடு எப்பொழுது ஏற்று நிறைவேற்றுகிறதோ அப்பொழுதுதான் இது ஒரு நீதிமிக்க சமுதாயமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் அவர்களின் துறைகளை பற்றி பல அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவமனை நிர்வாக இணை இயக்குனர் டாக்டர் மணிவண்ணன். ஒரு மருத்துவமனையோட நிர்வாக இணை இயக்குனர் அப்படிங்கிற முறையில் மருத்துவமனைகள் இன்னைக்கு எப்படி செயல்படுது, இதோட தரம் அப்படிங்கிறது என்ன, இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு இப்படின்னு நிறைய விஷயங்களை, கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மருத்துவமனையோட இணை இயக்குனர் அப்படிங்கிற முறையில் நிர்வாகம் சார்ந்தும் இன்னைக்கு நிறைய கிளைகள் இருக்கிற மருத்துவமனையோட இணை இயக்குனராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது மருத்துவமனை அப்படிங்கிறது என்ன, இந்த அமைப்பை பற்றின ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது, எந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு பொது மருத்துவரையோ இல்லை குடும்ப மருத்துவரையோ அணுகணும், எந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு மருத்துவமனைக்கு நேரடியாக போகணும், இதை பற்றின ஒரு புரிதல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவ்வளவா இல்லை. ஸோ ஒரு மருத்துவமனையோட நிர்வாக இணை இயக்குனர் அப்படிங்கிற முறையில் நீங்க அடிப்படையில ஒரு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மயக்க மருத்துவத்துறை சார்ந்த துறையில தான் இருந்திருக்கீங்க. உங்களோட பயணம் அங்கதான் ஆரம்பமாயிருக்கு. இப்போ அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு மருத்துவராகும் நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இதை நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் ஒரு டாக்டரை போய் பார்க்கறதுக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்ன, எது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும், வெளிநாடை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவத்துறையை எப்படி கையாளுறாங்க, இன்னைக்கு இருக்கிற நவீன உபகரணங்கள், அதோட பயன்பாடு, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. ஒரு அடிப்படையில ஒரு மருத்துவரா உங்களோட பயணத்தை தொடங்கி இன்னைக்கு பல கிளைகள் உள்ள ஒரு மருத்துவமனையோட நிர்வாக இணை இயக்குனரா இருக்கீங்க. இந்த பயணத்தை பத்தி முதல்ல சொல்லுங்க சார். நாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மயக்கவியல் நிபுணர் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர், அப்படிதான் என்னோட இதை ஆரம்பிச்சோம். நாங்கள் திருச்சியில் குடும்ப நண்பர்கள், மருத்துவர்களாக இருந்த குடும்ப நண்பர்கள் சேர்ந்து ஒரு 30 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையாக காவேரி மருத்துவமனையை ஆரம்பித்தோம் 1999. அப்போ எங்களோட நோக்கம், நாங்கள் எல்லாம் அந்த திருச்சியிலே படித்து வளர்ந்து அந்த ஒரு சின்ன ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த ஃபஸ்ட் டைம் டாக்டர்ஸ் ஃபேமிலி, இந்த ஃபேமிலி அந்த மாதிரி நாங்கள் இருந்தோம். ஸோ திருச்சியில் மக்கள் பல மருத்துவ தேவைகளுக்காக சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு சென்று இருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அவங்களுக்கு. எங்களோட நோக்கம் அந்த மருத்துவமனை ஆரம்பிக்கும் போது திருச்சி மக்கள் இந்த ஊர்லேயே எல்லா விதமான சேவைகளும், மருத்துவ சேவைகளுக்கும் இங்கேயே இருக்கணுங்கிறத எங்களோட குறிக்கோளாக இருந்தது. ஒரு 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை ஆரம்பித்தோம். படிப்படியாக நம்மக்கிட்ட வர மக்களோட நம்பிக்கை காரணமாகும், எங்கள் கூட இருக்க மருத்துவர்களோட சிறந்த ஒரு சிகிச்சையினாலையும் பல நகரங்களில் இன்றைக்கி இருக்கோம். கிட்டத்தட்ட 6 நகரங்களில் இருக்கோம். இன்றைக்கி 1000 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக வளர்ந்துருக்கோம். திருச்சி, சென்னை, காரைக்குடி, ஹொசூர், இப்போ இன்னும் சில மாதங்களில் சேலத்துலேயும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு MBBS படிக்க ஒரு டாக்டர், ஒருத்தர் படிச்சுட்டு வெளில வர டாக்டர், 80% மக்கள் ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்கிறாங்க. அது மருத்துவமனை சின்ன கிளினிக்காக இருக்கும். அவங்க ஓபியில் போய் உட்காரலாம், அவங்க சொந்த கிராமத்தில் போய் ஒரு ஓபியில் உட்காரலாம், இல்லை ஒரு 10 படுக்கை கொண்ட மருத்துவமனையை கட்டுவாங்க. இல்லை ஒரு சிலவங்க அவங்க தாய் தகப்பனார் மருத்துவமனையை வச்சுருந்தாங்கன்னா ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 80% மருத்துவர்கள் சின்னதுலேருந்து பெரிய வரைக்கும் மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஒரு 20% பேர் மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை போய்
ஒர்க் பண்ண போகிறாங்க. இதுதான் நார்மலாக நடந்துட்டுருக்கிறது. நாங்கள் வந்து திருச்சியில் நம்ம சொந்தமாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால ஆரம்பித்தோம். அது படிப்படியாக இப்போ முன்னேறிருக்கு. ஆனால் நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனையை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு கல்வி முறை எங்களுக்கு இல்லை. 5.5 வருஷம் படிக்கிறோம் எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் 3 வருஷம் எம்டி படிக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வருஷம் எம்சிஹெச்ஓ டிஎம் அந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறோம். இந்த 10 வருஷ படிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பு கூட நீங்கள் வந்து ஒரு மருத்துவமனையை எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்கிறது இல்லை. ஆனால் 80% பேர் மருத்துவமனையை நிர்வகிக்கிறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு மருத்துவமனை நிர்வாகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, மருத்துவராக இருந்து இன்னைக்கு ஒரு நிர்வாக இணை இயக்குனர் அப்படின்னும் போது பல கிளைகள் இருக்கிற ஒரு மருத்துவமனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஒரு பெரிய மருத்துவமனை எப்படி செயல்படுது, அந்த மருத்துவமனைக்கு இருக்கிற சிக்கல்கள் சவால்கள் என்னவா இருக்கும்? நாங்கள் வந்து மருத்துவர்களாக ட்ரெயின் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவமனையை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறோம், நிர்வகிக்கிறோம். அந்த படிப்படியாக தான் நிறைய கற்றுக்கிட்டோம், அடிப்பட்டு தான் நிறைய கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன மருத்துவமனையாக இருக்கும்போது என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, 100 படுக்கைகள் கொண்டு போது என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, 200 படுக்கைகள் கொண்டு போது என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சுன்னு படிப்படியாக அடிப்பட்டு நம்ம சொந்த அனுபவத்தில், நம்ம தெரிஞ்சவங்களோட அனுபவத்தில், ப்ளஸ் இதில் ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களோட நாலேஜ் அனுபவத்தை வச்சு நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு மருத்துவமனை சின்ன மருத்துவமனையாக இருக்கும்போது அதோட சவால்கள் வேறு, ஒரு மருத்துவமனை பெரிய மருத்துவமனையாக ஆகும்போது அதோட சவால்கள் வேறு, அதுவே பல கிளைகள் வரும்போது அதோட சவால்கள் வேறு. சின்ன மருத்துவமனையாக இருக்கும்போது அதுக்கான சவால்கள் என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவமனை சிறுசாக இருக்கும்போது டாக்டர் ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் டாக்டராக இருப்பாங்க. பேஷண்ட்ஸ் வந்து பகல்லையும் வரலாம், இரவு நேரத்துலையும் வரலாம். அது வந்து முக்கால்வாசி டைம் பார்த்திங்கன்னா அந்த 30 படுக்கைகள் 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகள்லாம் ஒரு கணவன் மனைவி மருத்துவர்களாக இருக்கவங்க வந்து மருத்துவமனை ஆரம்பித்து பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. நைட்டு ஏதாவது ஒரு அவசர சிகிச்சை வந்து அவங்களே வந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில செட்டப்பு. அதனால் அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்கும். இதுவே ஒரு பெரிய மருத்துவமனையாக போகும்போது பல டாக்டர்களை வந்து நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணி, பல நர்சஸ் மற்றும் டெக்னீஷியன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு பெரிய மருத்துவமனையாக பண்ணும்போது அந்த மருத்துவமனைக்கு லேண்ட் வாங்கி கட்டி அதுக்கான பணம் வந்து கடன் வாங்கி ஒரு நண்பர்கள்ட்டேருந்து சேர்த்து கொண்டு வந்து, அது மாதிரி அதோட சேலஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவரை நம்ம ஓபி பார்க்கும்போது எல்லா நோயாளியும் நம்மளுக்கு பர்சனலாக தெரியும். அதனால் அவருக்கு என்ன குறை இருந்தாலும் அவருக்கு நம்மளுக்கு கீழே அட்மிட் ஆகும்போது பிரச்சனைகள் இருந்தால் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் ஒரு 1000 படுக்கைகள் கொண்ட ஒரு நிர்வாகியாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து நம்ம மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 நோயாளிகள் வெளி நோயாளிகளாகவும் ஒரு 1500 உள் நோயாளிகளும் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், பல குறைகள் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறது தான் எங்களோட இன்றைய காலகட்டத்தில் சவால்களாக இருக்குது. இவ்வளோ வர பேஷண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த ஒரு பர்சனல் டச் எப்படி கொடுக்கறது. ஒரு சின்ன ஒரு மருத்துவமனையில் இருக்க ஒரு மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் டச் கொடுப்பார். அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டை பற்றியும் தெரியும், அவங்க தகப்பனாரை பற்றி தெரியும், அவங்க குழந்தைகளை பற்றி தெரியும், இவருக்கு சக்கரை வியாதி இருக்கா இல்லை ரத்த கொதிப்பு இருக்கான்னு தெரியும். பட் ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய மருத்துவமனையில் 1000-2000 பேர் வர்றதில் அந்த பர்சனல் டச் என்ன கொடுக்குறதுங்கிறது தான் இன்றைக்கி எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. கண்டிப்பாக டாக்டர். இப்போது பெரிய மருத்துவமனை அப்படின்னு நம்ம பேசும்போது பொதுவாக இன்றைக்கி இந்த ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அது இந்த மெடிசன் இதுலேயும் இன்னும் அதிகப்படியாக இருக்குது. செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், நேமிங் பை பிராண்ட், இப்போது இந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இப்போ ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு ஜுரம், உடல் வலி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கும், ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வரும்போதும், தீராத நோய்கள் இருக்கிற போதும் வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும். இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வாக்இன் பண்ணுற ட்ரெண்ட் இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்குறோம். ஒரு மருத்துவராகவும் ஒரு நிர்வாக இயக்குனராகவும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஒரு டைரெக்டாக ஒரு மருத்துவமனைக்கு போகிறது சிறந்ததா, இல்லை நம்ம ஒரு பொது மருத்துவரையோ இல்லை ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் இருந்தால் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட ஆலோசனைப்படி அடுத்த நிலைக்கு போகிறது சரியா, எப்படி வந்து செயல்படணும், இதில் ஒரு குழப்பம் இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த குழப்பம் வந்து மருத்துவத்துறையில் மட்டும் இல்லை, பல துறைகளில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம மளிகை சாமான் இல்லை காய்கறிகளை யார்கிட்ட வாங்குவோம், நம்ம வீட்டில் ஒரு கூடை எடுத்துகிட்டு வர ஒரு காய்கறிக்காரை மட்டும் தான் வாங்குவோம். அதுக்கு அடுத்தது வந்து பக்கத்தில் ஒரு சின்ன மளிகை கடை ஆரம்பிச்சது, அங்கே போய் வாங்க ஆரம்பித்தோம். இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் நிறையா வந்துருச்சு, அங்கே போய் வாங்குகிறோம். ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா தினமும் தேவைப்படக்கூடிய காய்கறிகளை வீட்டுக்கிட்ட வரக்கூடிய காய்கறிக்காரை மட்டும் தான் வாங்குகிறோம்.
கொஞ்ச நாள்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணாச்சிட்ட போய் அண்ணாச்சி எனக்கு இது கொஞ்சம் கொடுங்க அது கொடுங்கன்னு வாங்குகிறோம். பட் ஆனால் இதுவே ஒரு சில சமயம் நான் வந்து ஒரு மாதத்துக்கு வாங்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நம்ம ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்குகிறோம். எல்லாத்தையும் போய் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்குறது இல்லை. ஆக்சுவலாக இதே மாற்றங்கள் தான் மருத்துவத்துறையிலும் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப மருத்துவர்னு எப்பொழுதுமே இருப்பார். ஏன்னா சின்ன ஊர், எந்த ஒரு பிரச்சனைக்குனாலும் அவர்கிட்ட தான் போவாங்க. அவர் கையை நாடி பிடிச்சி பார்த்தாலே சரியாகுங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, அவருக்கு நாடி பிடிச்சி பார்ப்பாரு, அதில் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் அவர் பார்த்தோன்னே தெரியும், என்ன ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை, வீட்டில் வந்து என்ன கல்யாணம் நடக்கலைன்னு, டென்ஷன் ஆகாதீங்க, சரியாகும்னு சொல்லுவார் ஆக்சுவலாக. பட் அந்த மருத்துவர் வந்து நம்ம குடும்ப விழாவுக்கு வருவார், நம்ம கூட குடும்பத்தோட ஒன்றா இருப்பார். அப்படிங்கும்போது அவர் நம்ம குடும்பத்தை பற்றி தெரியும், நம்மளே பற்றி தெரியும், நம்ம நோயோட தன்மையை பற்றி தெரியும். அப்படிங்கும்போது அவர் கரெக்டான வைத்தியம் பண்ணிட்டு இருந்தார். அது மாதிரி அவரால் முடியாத விஷயத்தை என்ன பண்ணுவார், இல்லைப்பா இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நீ சிட்டிக்கு போய் அந்த மருத்துவரை போய் பாருன்னு சொல்லி அனுப்புவார். அப்படி பண்ணும்போது நம்ம சரி டாக்டர் நீங்கள் சொன்னால் போகிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னா, எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் டைரெக்டாக போய் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்க மருத்துவருக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்களுக்கு மருத்துவரை பற்றி தெரியாது. திடீர்னு போய் எனக்கு ஒரு தலை வலிக்குது, ஒரு வாரமாக தலை வலிக்குதுன்னு அங்கே ஒரு நரம்பு டாக்டர், ஒரு நியூராலஜிஸ்ட் இல்லை நியூரோ சர்ஜனை போய் பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறது உங்களை பற்றி தெரியாது. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எத்தனை 10 நாளாக இருக்கா அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு தலைவலிக்கு பேராஸ்டமால் மாத்திரை கொடுத்தா போதும், ஒரு வாரம் பாருங்கள், பிரச்சனை இருந்தால் திரும்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய மருத்துவமனையில் நீங்கள் வந்து போய் பேராஸ்டமால் கொடுத்தா, இது கொடுக்கறதுக்காக நான் இவ்வளோ தூரம் தந்து உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறேன்னு உடனே கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார் மருத்துவர், அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு 10,000 பேரில் ஒருத்தருக்கு இந்த தலைவலி வரும்போது உள்ளுக்குள்ளார ஒரு கட்டி இருக்கலாம், 10,000 பேர் இல்லை 1,00,000 பேர்த்துக்கு இருக்கலாம். அப்போ வரும்போது நான் உங்ககிட்ட வரும்போது உங்கள் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, நீங்கள் ஏன் ஒன்றும் பண்ணலன்னு கேட்கலாம். அதனால் என்ன பண்ணுவார் மருத்துவர், இல்லை சரி நீங்கள் ஒரு ஸ்கேனர் உங்களுக்கு முடியும்னா ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். பட் இதுவே நம்ம வேறு மாதிரியே நினச்சோம் அப்படின்னா, இதுவே நம்ம குடும்ப மருத்துவர்கிட்ட போகிறோம், சார் டாக்டர் எனக்கு வந்து தலைவலிக்குது, ஒரு வாரமாக தீராத தலைவலி, தம்பி நீ குடும்பத்தில் உன் பொண்ணுக்கு கல்யாணம் அடுத்த மாதம், டென்ஷனில் இருக்க பாரு, உன் பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மிச்சபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாரு, இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடு, அதிகமாக இருந்தால் எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு திரும்பி, இல்லை டாக்டர் இன்னமும் தலைவலிக்குது டாக்டர், அப்படியா சரி நீ என் கூட படித்த ஒரு மருத்துவர் இருக்கார், நீ அவரை போய் பாரு அப்படிங்கும்போது, இவர் வந்து அந்த நியூராலஜிஸ்ட்டை போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த நம்பிக்கை இருக்குது, என்னோட டாக்டர் அனுப்பிச்சார், இவர் நல்ல டாக்டர் தான் இருப்பார், நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கும்போது அந்த டாக்டரை பார்க்கும்போது, சரி இது சாதாரண தலைவலி மாதிரி இல்லை, ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து நார்மலாக இருந்தால், இல்லைங்க இது நார்மலாக இருக்குது, பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒரு மாதம் கழித்து பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவரை பாருங்கன்னு சொன்ன பிறகு அந்த நம்பிக்கையோடு போகிறாங்க. அதனால் நம்ம வந்து எல்லாருமே ஒரு குடும்ப மருத்துவர் பழையபடி இருக்கணும். அந்த குடும்ப மருத்துவர் வந்து அவர் நம்பிக்கை, அவர் வந்து எல்லாம் கேட்பாங்க, ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர் போதுமான்னு கேட்பாங்க. எம்பிபிஎஸ்ங்கிற சாதாரண இல்லை, 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்த ஒரு மருத்துவர் தான். உங்களோட தலைவலி ஒரு சாதாரண விஷயங்களுக்கு அவரால் ட்ரீட் பண்ண முடியும். அவர் அப்படியே இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க எம்டி டாக்டர், அவர் பீடியாட்ரிஷியன், இந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவரை வச்சுக்கங்க. எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போங்க. சின்ன பிரச்சனைனா, திடீர்னு ஒரு ரோட்ல அடிபட்டுச்சு, பயங்கரமான அடியா இருக்கு அப்படின்னா அவரால் ஒரு சின்ன கிளினிக்ல மேனேஜ் பண்ண, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி டாக்டர் எனக்கு அடிபட்டுருச்சு, அவர் எங்க தம்பிக்கு அடிபட்டுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவரு வந்து ஓகே ஃபைன், நீங்க வந்து இந்த மருத்துவம் பக்கத்தில் இருக்கீங்களா, அந்த மருத்துவமனைக்கு போங்க, நான் ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்பாரு. அப்போ வந்து பெரிய மருத்துவமனைக்கு வரும்போது இந்த டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லனாலும் டாக்டர் பார்ப்பாங்க, பெரிய மருத்துவமனை, இல்லைங்க உங்களுக்கு பல ஃப்ராக்சர் நடந்திருக்கு, அப்படியா டாக்டர் எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒரு தடவை பேசுகிறீங்களான்னு கேட்பாங்க. இவர் ஃபோன் பண்ணி, டாக்டர் இந்த மாதிரி 3 இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது, ரத்தம் நிறைய சேதாரமாக இருக்குது, ஆப்ரேஷன் உடனே பண்ணணும், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? சரி டாக்டர் நான் பேசிக்கிறேன். அவர் ஃபோன் பண்ணி, தம்பி டாக்டர் கரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படிம்பார். ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது, அந்த டாக்டர் பேஷண்ட் நம்பிக்கை இருக்குது. அப்போ இந்த மருத்துவர் என்னை நல்லா கவனிப்பான ஒரு நம்பிக்கை இருந்தால் 80% பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைல அந்த 80% இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா அது இருக்காது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா துறையிலுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ இன்றைக்கி நிறையா இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நல்ல மருத்துவமனை அதோட செயல்பாடு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒரு மருத்துவமனை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் கொடுக்குது? குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவும் அடுத்த இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன். அந்த காலத்தில் நகை பண்ணணும், தங்க நகைகள் பண்ணணும்னா என்ன, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆசாரி இருப்பார், அவர் தான் நம்ம பாட்டிக்கும் தாலி பண்ண கொடுத்தாரு, நம்மளுக்கும் தாலி பண்ண, நம்ம பொண்ணுக்கும் தாலி பண்ணி கொடுக்கணும்னு நினைப்போம்.
அவர் தரமான தங்கம் வச்சுருப்பார், தரமான பண்ணுவார்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, 50 வருஷ வரலாறு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நகைக்கடை ஓப்பன் ஆகுது, பெருசாக இருக்குது, அங்கே வெரைட்டி நிறையா இருக்குது. அங்கே போய் பார்க்கும்போது இந்த நகை குவாலிட்டியாக இருக்கா தரமானதாக இருக்கான்னு எப்படி தெரியும்? அவங்க ஹால்மார்க் தங்கம் அப்படிங்கிறாங்க. இப்போ உணவுப் பொருள்லாம் அந்த காலத்தில் வீட்டில் செக்கில் அரைச்சி குடிச்சிருந்தோம், யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி உணவுப் பொருள்னால் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பாருங்கிறோம். அது மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து எங்கேயோ ஒரு தயாரிக்கிற ஒரு உணவு இங்கே தமிழ்நாட்டில் வந்து உண்றோம் அப்படின்னா அப்போ வந்து அது ஓகே ஐஎஸ்ஐ முத்திரை இருந்தால் அது வந்து தரமான பொருளாக இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம குடும்ப மருத்துவராக இருந்தால் நம்மளுக்கு தெரியும், 50 வருஷமாக நம்மளை வைத்தியம் பண்ணிட்டுருக்காரு அது. ஆனால் ஒரு தெரியாத ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அப்போ குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வருது? நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் முன்னாடி ஐஎஸ்ஓ இந்த மாதிரி தரச்சான்றிதழ்கள் பெற்றது. ஐஎஸ்ஓங்கிறது அது வந்து இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு தர சர்டிஃபிகேட், வேறு எதுவும் இல்லாததுனால அது பண்ணாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு சப்டிவிஷனாக நேஷ்னல் அக்ரெடிட்டேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் NABH அப்படிங்கிற ஒரு டிவிஷன் ஆரம்பித்தாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான தரக்கொள்கைகள் என்ன அப்படிங்கிற தரக்கொள்கைகள் கிட்டத்தட்ட 650 தரக்கொள்கைகள் கொண்டு வந்து இதை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதை வந்து ஒரு ஆடிட்டர் வந்து பார்த்து சர்டிஃபை பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால் இது தரமான மருத்துவமனை அப்படின்னு NABH சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் சேஃப்டி. ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நோயாளியாக நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக போகிறோம். ஆனால் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு சீல் கட்டிடுச்சின்னு சொல்லுவோம், இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு வேறு ஏதோ மருந்துகள் கொடுத்ததுனால காம்ப்ளிகேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை படுக்கையில் படுத்திருந்தா டாய்லெட் போகும்போது உளுந்துட்டார் அப்படின்போம். இதெல்லாம் நம்ம வயிற்று வலின்னு போன காரணத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் வேறு ப்ராப்ளத்தினால வருது. இந்த பேஷண்ட் சேஃப்டி பாதுகாப்பாக நம்ம வைத்தியம் பண்ணுறோமா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்குறாங்க இந்த மாதிரி தரக்கொள்கைகளில். அது மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறது, அதாவது வந்து இந்த பெரிய மருத்துவமனைகள் மருத்துவர்கள் ஆலோசி நீங்கள் டயபெட்டிஸ் டெங்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா WHO ரெக்கமெண்டேஷன் ஃபார் டெங்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. டெங்குனா இப்படி தான் வைத்தியம் பண்ணணுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மருத்துவர்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தர சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஒரு தடவை கொடுத்தா மட்டும் பத்தாது, அப்புறம் எவ்ரி 3 இயர்ஸ் அந்த சான்றிதழில் திரும்பி வாங்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு அப்புறம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்ரி 3 இயர்ஸ் அந்த சர்டிஃபிகேட் திரும்பி புதுப்பிக்கணும். அப்படிங்கும்போது இந்த சான்றிதழ்கள் கொண்ட மருத்துவமனை நீங்கள் ஒரு 5 மருத்துவமனை இருக்குது உங்கள் ஊரில் அப்படின்னா அந்த 5 மருத்துவமனையில் இந்த 2 இந்த தர சான்றிதழ் வாங்கியிருக்குன்னா ஓகே, இந்த மிச்சம் 3 மருத்துவமனைக்கு போகிறதுக்கு பதில் இதுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம யாருமே தெரியாது அந்த மருத்துவமனையிலனா சரி இந்த சான்றிதழ் உள்ள மருத்துவமனைக்கு போகலான்னு ஒரு பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே மருத்துவ இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி போனால் மட்டும்தான் அவங்களால அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ண முடியுன்ற ஒரு கண்டிஷன். பட் இங்கேயும் இப்போ ஓரளவுக்கு அது மக்கள் மத்தியில் போய் சேர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன? ஒரு பெரிய மருத்துவமனை நம்ம அதற்கான ஒரு காஸ்ட்டும் வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அதிகப்படியான ஒரு உபகரணங்கள் இன்னைக்கு டெக்னாலஜியை மேக்சிமம் அடாப்ட் பண்ற ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அதற்கான விலை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கும். அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து விழிப்புணர்வை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? மருத்துவ செலவு அதிகமாகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவிலையும் வந்துருச்சு. ஆக்சுவலாக அதுக்கு காரணங்கள் 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட நோயின் தன்மையும் மாறிடுச்சு. முன்னாடி ஒரு சாதாரண இப்போ சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20% மக்களுக்கு இருக்குது. அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அண்டு நம்ம முன்னாடி வந்து ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனுங்கிறது 50-55 வயசுங்கிறது இன்றைக்கி 65 வயசு ஆகிடுச்சு இந்தியாவிலேயே. அப்போ நம்ம சாதாரணமாக வந்து 70-80 வயசு நோயாளிகள்னால் ஆரோக்கியமாக இருக்கவங்களையும் பார்க்குறோம் நம்ம. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வியாதி வந்தால் அதோட காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது தீவிர சிகிச்சையில் அட்மிட் பண்ணணும். இல்லை ஆக்சிடென்ட்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு மோசமான ஆக்சிடென்ட்டை ஒரு தீவிர சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மருத்துவர்கள் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி தான் காப்பாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதனால் நோயின் தன்மை மாறி இருக்குது, டெக்னாலஜியும் மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது பேஷண்ட்ஸ் சார் பெஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து குறைந்த செலவில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களை குறைந்த செலவில் பண்ண முடியாது. நம்ம மருத்துவ
இதை துறையை பொறுத்தவரைக்கும் இந்திய மருத்துவத்துறையை பொறுத்தவரைக்கும் 2 நாடுகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று அமெரிக்கன் மெடிக்கல் சிஸ்டம், இன்னொன்று பிரிட்டிஷ் மெடிக்கல் சிஸ்டம். பிரிட்டிஷ் மெடிக்கல் சிஸ்டம் எப்படின்னா, நம்மளோட மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய மருத்துவர்கள் லண்டனில் இருக்காங்க. அதனால் வந்து அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுமாதிரி அமெரிக்காவில் வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய கிடைக்குது. அதனால் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோம். இந்த 2 சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஃபுல்லாக இன்சூரன்ஸ் ட்ரிவன் தான். ஏன்னா இந்த இவ்வளோ அட்வான்ஸ் வைத்தியங்கள் பண்ணும்போது இன்சூரன்ஸ் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது. எந்த ஒரு நோயாளி போனாலும் 90% நோயாளிகளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் பார்த்துக்கிறாங்க. லண்டனில் எடுத்துட்டிங்கன்னா, யூகேல எடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டே அது வந்து என்டையர் மருத்துவமனைகள் அந்த இன்சூரன்ஸை பார்த்துக்குது. அதனால் அந்த இட்ஸ் அ பப்ளிக் இன்சூரன்ஸ். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பப்ளிக் இன்சூரன்ஸும் ரொம்ப கம்மி, ப்ரைவேட் இன்சூரன்ஸும் ரொம்ப கம்மி. நம்ம ஒரு வாகன வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வாங்குகிறோம், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வாங்குகிறோம். ஆனால் நம்மளுக்கு வாங்குறது இல்லை. தேர்ட் பார்ட்டி ஆக்சிடென்ட் யாரையாவது அடித்தா அவங்களுக்கு ஏதாவது செலவுனா கொடுக்கறதுக்கு வாங்குகிறோம். ஆனால் நம்மளுக்கு அடிப்பட்டால் நாம் போய் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறது இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காவேரி மருத்துவமனை நாங்கள் நிர்வாகமாக இருக்கோம். எங்களோட சொந்த மருத்துவமனை வந்து கடந்த 20 வருஷமாக நான் எங்கள் குடும்பத்துக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நல்லபடியாக ஒன்றும் கிளைம் பண்ணதில்லை. பட் ஏன் போட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு பெரிய வைத்தியம் பண்ணணும், ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவு பண்ணணும். ஒரு சின்னதுன்னா பரவாயில்ல, 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ஒரு 25 லட்ச ரூபா செலவாகுது. அந்த மாதிரி இதில் திடீர்னு நம்மளால் புரட்ட முடியாது. அப்படிங்கும்போது நாங்களே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா இதில் வரக்கூடிய பல ப்ராப்ளங்கள் சரியாயிடும். நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஒரு 60-65 வயசில் அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த பணங்கள்லாம் மருத்துவ செலவுக்கே செலவு பண்ணுறாங்க. இல்லை அவங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்த பணத்தை மருத்துவ செலவு இது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. நம்ம இதுக்கு வந்து தீர்வு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். இறந்த பிறகு குடும்பத்துக்கு போகிறதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் முக்கால்வாசி பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 15% மக்கள் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த இதை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம நல்ல தரமான மருத்துவ சிகிச்சை பல பேருக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பாக டாக்டர். ஒரு நிர்வாக இயக்குனர் மட்டும் அல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் அதற்கான ஒரு கண்காட்சியும் நீங்கள் நடத்திட்டு வரீங்க ஒவ்வொரு ஆண்டும். இப்போது இந்த மாதிரியான ஒரு கண்காட்சியில் என்ன மாதிரியான உபகரணங்கள் காட்சிக்கு வைக்கப்படுது, இதோட பலன் அப்படின்னா இது யாருக்கு போய் சேருது, எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியிலையும் மருத்துவர்கள் மத்தியிலையும் இந்த பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு? நம்ம பேசும்போதே சொன்னோம் டெக்னாலஜியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 30 வருஷத்தில் நம்ம இன்டர்நெட் வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, நிறைய மாறுதல்கள். அது மாதிரி வந்து மருத்துவத்துறையிலேயும் பல மாறுதல்கள் வருது. ஒவ்வொரு வருஷமும் பல மாறுதல்கள் வருது. ஆக்சுவலாக இந்த மாறுதல்களை நாங்கள் மருத்துவமனை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக என்ன எக்யூப்மெண்ட் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக பல விதமான கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து அவ்வளோ ஒரு மருத்துவர் அவரோட பிஸி ப்ராக்டிஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதை மனசில் வச்சு 2006 மெடிகால் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ உபகரணங்கள் கண்காட்சியை ஆரம்பித்தோம். இங்கே சென்னையில் ஆரம்பித்தோம். அதில் வந்து என்னென்னா மருத்துவத்துறைகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பல கம்பெனிகள் அங்கே ஸ்டால் போட்டு அவங்களோட உபகரணங்களை டிஸ்பிளே பண்ணாங்க. அப்போ மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க, மருத்துவமனை ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அந்த எக்ஸிபிஷன் 3 நாள் எக்ஸிபிஷனுக்கு வரும்போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே இன்றைக்கி வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் ஒரு விஷயங்களை வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து 5 கம்பெனி இருப்பாங்க. அதே ஒரு உபகரணம் தயாரிக்கிற 5 கம்பெனி இருப்போம். வெளிநாட்டில் தயாரிக்கிற கம்பெனி இருப்பாங்க, இந்தியாவில் தயாரிக்கிற கம்பெனி இருப்பாங்க. அப்போ இவர் டாக்டர் பார்ப்பார், ஓகே நான் சின்ன ஊரில் இருக்கேன், எனக்கு சின்ன ப்ராக்டிஸ், எனக்கு இந்த மைக்ரோஸ்கோப் எனக்கு போதும். இல்லை அப்போ அவரே மனசில் வச்சுப்பார், ஓ இப்படி வெளிநாட்டில் தயாரிக்கிற இவ்வளோ பெரிய ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது, சரி நம்ம பெரிய மருத்துவமனை கட்டும்போது அது வாங்கலான்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு மருத்துவர் அந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட் டெக்னாலஜி அதே சமயத்தில் காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இதை யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 700 எக்ஸிபிட்டர்ஸ் மருத்துவ உபகரண தயாரிப்பாளர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஒரு 200 பேர் வெளிநாடுகள்லேருந்து வராங்க. அது மாதிரி ஒவ்வொரு கண்காட்சியிலும் கிட்டத்தட்ட 15,000 மருத்துவர்கள் மருத்துவமனை ஓனர்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. இது
இந்த மருத்துவமனை கண்காட்சினால என்ன ஆகுது, சின்ன ஊரில் இருக்கிற ஒரு மருத்துவமனையும் இன்றைக்கி அங்கே இருக்க ஓனருக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அவரோட காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவரோட மருத்துவமனையில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஒரு பல கிளைகள் உள்ள மருத்துவமனையோட நிர்வாக இணை இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு, அதை நீங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி செயல்படுத்தினீங்க? ஒரு பெரிய மருத்துவமனை அப்படின்னும் போது அவங்க சந்திக்கிற சவால்கள், அதற்கான ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னும் போது இன்னைக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோலாம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இன்னும் நம்ம பழைய நிலையில் உள்ள அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் கல்ச்சருக்கு போக வேண்டிய அவசியத்தில் இன்னைக்கு நாம் ஏன் இருக்கோம்? மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான துறை சார்ந்த புரிதல்கள் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்திருக்குன்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் நூல்களை படித்து அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காக ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கும் நமக்கான பல அரிய தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திராவிட இயக்கம் என்ன செய்து கிழித்து விட்டது என்று சிலர் இன்றைக்கு கேட்கிறார்கள். அப்படி கேட்கிறவர்களில் பலர் திராவிட இயக்கத்தால் பயனடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது இன்னொரு பக்கத்து வேதனை. சுருக்கமாய் சொன்னால் திராவிட இயக்கம் எதையும் கிழிக்கவில்லை. பிரிந்து கிடந்த சாதியால் பிரிந்து கிடந்த மக்களை எல்லாம் ஒன்றாக வைத்து தைத்தது என்று சொல்ல வேண்டும். அதற்கு பல வடிவங்களை திராவிட இயக்கம் கையில் எடுத்தது. வெறும் மேடை பேச்சு மட்டுமல்ல, கட்டுரைகள் அல்ல, கலை இலக்கிய வடிவங்களையும் வெற்றிகரமாக கையாண்ட இயக்கம் திராவிட இயக்கம்தான். திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பரவலுக்கும் வீச்சுக்கும் காரணம் கலை இலக்கியங்களின் தேர்ந்தவர்கள் அதனை கையாண்டது என்று சொல்ல வேண்டும். அதில் நாம் குறிப்பாக அறிஞர் அண்ணா அவர்களை, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை, தலைவர் கலைஞர் அவர்களை நாம் அறிவோம். அவர்கள் ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள். கவிஞர் கண்ணதாசன் போன்றவர்கள் திராவிட இயக்கத்தில் இருந்தபோது எழுதத் தொடங்கி திராவிட இயக்க கருத்துக்களை எல்லாம் பரப்பினார்கள். பிற்காலத்தில் மாறிப்போனாலும் தொடக்கத்தில் திராவிட இயக்கத்திற்காக எழுதியவர்களில் கண்ணதாசனும் சேருவார். எனவே இப்படி திராவிட இயக்கத்துக்கு எழுதிய ஒரு முன்னணி எழுத்தாளர்கள் பலரை நாம் அறிவோம். அவர்கள் கட்சியின் தலைவர்களாகவும் இருந்தார்கள், தலைவர்கள் எழுத்தாளர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் மட்டுமில்லை, இன்னும் பலர் திராவிட இயக்கத்தில் மிக அருமையான எழுத்தாளர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த தலைமுறை அவர்களின் பெயர்களை எல்லாம் அறிந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. அறிந்து கொள்ள வேண்டிய பல பெயர்கள் இருக்கின்றன. சிபி சிற்றரசு, எஸ்எஸ் தென்னரசு, கேஜி ராதாமநாடன் இவர்களெல்லாம் திராவிட இயக்கத்தின் படைப்பாளிகளாக இருந்தார்கள். எஸ்எஸ் தென்னரசு அவர்கள் எழுதிய சந்தன மழை, புத்தரினுடைய காப்பியம், அந்த நாடகமெல்லாம் இப்போதும் கூட நூல் வடிவில் படிக்கிற போது, அது நடிக்கவும் பட்ட நாடகம், ஆனால் இன்றைக்கு அந்த நடிப்பு வடிவங்கள் நம்மிடம் இல்லை. நூல் வடிவில் படிக்கிற போதே ஒரு புதிய எழுச்சியை அவர் தருகின்றனர். எஸ்எஸ் தென்னரசு அவர்கள் அத்தான் என்கிற நாடகத்தை தான் முதலில் எழுதினார். அது 1955 வெளிவந்தது. தன்னுடைய அறியாமைக்கும் தன்னுடைய இயலாமைக்கும் தன்னுடைய தவறுகளுக்குமெல்லாம் புராணத்தை துணைக்கு அடைத்து கொள்ளுகிற பாத்திரத்தை கொண்ட கதைதான் அந்த அத்தான் என்கிற கதை. எனவே அப்படி ஒரு சமூக சீர்திருத்த செய்திகளை எழுத்துகளின் வலிமையால் மக்களிடம் கொண்டு சென்றவர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள். எஸ்எஸ் தென்னரசு அவர்கள் தேர்தலில் நின்றார். 1989 வெற்றி பெற்றார். திமுக கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார் என்பதெல்லாம் ஒரு பக்கம். அவருடைய இலக்கிய அறிவு பற்றியும் தெளிவு பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. சந்தன மழை என்கிற அந்த நாடகம் புத்தனின் வரலாற்றை தழுவியது. திராவிட இயக்கம் அன்று பேசிய பகுத்தறிவு உரையாடல்கள் அனைத்தையும் புத்தனின் மூலமாக அந்த நாடகம் பேசும். ஏனென்றால் பார்க்கிறவர்களுக்கு ஏதோ இவர்கள் மட்டும்தான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கருதுவதற்கு இடம் தராமல், இயேசு பிறப்பதற்கு முன்பே இந்த கருத்துகள் பிறந்து விட்டன. கிபியில் அல்ல, கிமுவிலேயே இந்த கருத்துக்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சாதியின் மேலாதிக்கத்தை எதிர்த்தவர் யார்? வேள்விகளை எதிர்த்தவர் யார்? பகுத்தறிவு சிந்தனைகளை முதலில் பரப்பியவர் யார் என்றெல்லாம்
நாம் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் புத்தனின் கதை அன்றைக்கு சொல்லப்பட்டது. அதற்கு தென்னரசு அவர்கள் கொடுத்திருந்த தலைப்பு சந்தன மழை என்பது. அந்த சந்தன மழையில் ஒரு உரையாடல் வருகிறது. ஆரியம் என்பது பகுத்தறிவின் பரம வைரி, எப்போதும் இப்போதும் எப்போதும் என்று பேசுகிற அந்த வசனம். ஆரியம் என்பது யாருக்கு எதிரி? பகுத்தறிவுக்கு எதிரி. எப்படிப்பட்ட எதிரி? பரம வைரி, பரம எதிரி. எந்த காலத்தில் எதிரி? இப்போதும் எதிரி, எப்போதும் எதிரி என்று இவ்வளவு தெளிவாக அந்த ஆரிய திராவிட போரை, சரியாய் சொன்னால் பௌத்தம்தான் ஆரிய திராவிட போரின் தொடக்கம், அதனை மக்களுக்கு சொன்ன நாடகம்தான் சந்தன மழை என்கிற நாடகம். அதுபோலவே கேஜி ராதாமநாதன் அவர்கள் எழுதியிருக்கிற அரக்கு மாளிகை, அது படிக்கவும் பட்டது, மேடைகளில் நடிக்கவும் பட்டது. லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் அந்த அரக்கு மாளிகை நாடகத்தில் நடித்தார். அது எந்த கதையை மூலமாக கொண்டிருக்கிறது என்றால் மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய கதையை, சாணக்கியனை, அசோகனை மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய நாடகம் அந்த அரக்கு மாளிகை. நீங்கள் இந்திய வரலாற்றில் எங்கெல்லாம் நமக்கு இணக்கமான போக்குகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கண்டறிந்து மக்களிடம் கொண்டு வந்து கொடுத்தது என்பது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய கொடை. நீங்கள் உலக அளவிலும் கூட இங்கர்சாலை, உலகத்தின் பகுத்தறிவாளர்களை தமிழக மக்களுக்கு திராவிட இயக்கம்தான் அறிமுகப்படுத்தியது. பச்சை அட்டை குடியரசு என்று சொல்லப்படுகிற 1930களில் வெளிவந்த அந்த குடியரசிலேயே இங்கர்சாலினுடைய கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மார்க்சினுடைய பொது உடைமை அறிக்கை 1931ஆம் ஆண்டே குடியரசு இதழில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே உலகளாவியும் இந்திய அளவிலும் பகுத்தறிவு சிந்தனைகளை, சமூக நீதி சிந்தனைகளை மிக எளிமையான எழுத்து வடிவங்களில் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் திராவிட இயக்கத்தின் எழுத்தாளர்கள். அந்த எழுத்தாளர்கள் பலரினுடைய பெயர்களை கூட இன்றைய தலைமுறை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. எஸ்.எஸ். தென்னரசு என்கிற பெயராவது அவர் கட்சியில் முனைப்பாக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு குறுகிய காலம் இருந்தார் என்பதனால் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவர் பெயர் நன்றாக தெரிந்த ஒன்றுதான். ஆனால் கேஜி ராதாமநாதன் போன்ற எழுத்தாளர்கள், அவர் திராவிட இயக்க வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். ராதாமநாதன் போன்ற எழுத்தாளர்கள், அவர்களினுடைய படைப்புகள், அன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்திய சமூகத்தில் தாக்கங்கள், இவையெல்லாம் இன்றைக்கு மறக்கப்பட்டு விட்டன. திராவிட இயக்கத்தில் மிக கூர்மையான எழுத்தாளர்கள் இல்லை, மதிநுட்பம் நிறைந்த எழுத்தாளர்கள் இல்லை என்றெல்லாம் இன்றைக்கு அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. அவர்களிடத்திலே இலக்கிய நுட்பம் இல்லை என்று சொல்லுகிறவர்களெல்லாம் உண்டு. எஸ்.எஸ். தென்னரசு அவர்களினுடைய சிறுகதைகளை படித்து பார்த்தால் அந்த இலக்கிய நுட்பம் நமக்கு புரியும். சரியாக சொன்னால் தென்னரசு அவர்கள்தான் முதலில் சிறுகதை மன்னர் என்று அழைக்கப்பட்டவர். நாடகமும் அவர் எழுதியிருக்கிறார் என்கிற பகுதியை நான் எடுத்து சொன்னேன். ஆனால் தென்னரசு அவர்களினுடைய சிறுகதைகள் தான் மிக புகழ் பெற்றவை. அப்படி சிறுகதை வடிவத்தில், நாவல் வடிவத்தில் எத்தனையோ நாவல்கள் திராவிட இயக்கத்தின் சார்பில் வந்திருக்கின்றன. நாவல்கள் வடிவத்தில், நாடக வடிவத்தில், இப்படி பல்வேறு வடிவங்களிலும் திராவிட இயக்க கொள்கைகளை மக்களிடம் எடுத்து சென்ற எழுத்தாளர்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய படைப்புகள், அவர்களினுடைய முயற்சிகளெல்லாம் தொகுக்கப்பட வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவர்களின் சிந்தனைகள் சென்று சேர வேண்டும். அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வேறு வேறு வடிவங்களில் வெளியிடப்படுகின்றன என்றாலும் அன்றைக்கே அவற்றையெல்லாம் அவர்கள் எழுதியும் பேசியும் இருக்கிறார்கள் என்பதையே ஒரு செய்தியாக நாம் சொல்ல வேண்டும். நம் அடுத்த தலைமுறை அறிய வேண்டும். இணையதளங்களில் இதுபோன்ற செய்திகள் மேலும் மேலும் பரப்பப்பட வேண்டும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டில் உள்ள அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை வைத்துதான் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் வளர்ச்சியையும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தையும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம இந்த 6th சென்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் அறிவு.
மனிதனுக்கு ஏற்கனவே ஆறு அறிவு இருக்கே, இது என்ன புது தொழில்நுட்பம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல்ங்கிற 5 உணர்வுகளோட பகுத்தறிவுகின்ற அந்த அறிவு 6வது அறிவு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 6வது அறிவை இயந்திரத்திற்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யும். கேபேஜ் இன் கேபேஜ் அவுட்டும்பாங்க. என்ன குப்பை போகுதோ அந்த குப்பை தான் வெளில வரும். அதுவாக அதுக்கு செய்ய தெரியாது. நம்ம எழுதி கொடுக்குற அந்த கோடிங்கை பொறுத்து தான் கம்ப்யூட்டருடைய செயல்பாடு இருக்கும். இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் அந்த 6ஆம் அறிவு 6th சென்ஸுங்கிற இந்த தொழில்நுட்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை தகவல்களோடு இணைத்து அதனோடு அளவாள முடியும். இந்த பொருட்களோடு பேசக்கூடிய ஒரு தன்மையை முதல்ல கண்டுபிடித்தவர் அவர் தான் அந்த துறையினுடைய தந்தை அப்படிம்பாங்க, இந்த மிஸ்டர் மான்கிறவர். இந்த 6ஆம் அறிவை கண்டுபிடித்த மான்க்கு அப்புறம் இந்திய மாணவர் ஒருவர் பிரணாப் மிஸ்த்ரி அப்படிங்கிறவர் இந்த 6ஆம் அறிவினுடைய அடுத்த கட்டத்திற்கு இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போனார். இந்த தொழில்நுட்பத்தை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட பிரணாப் மிஸ்த்ரி என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஓப்பன் சோர்ஸ் கோடு தான், அதாவது காசு இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் தான், இதை நான் விலைக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. என்னுடைய நோக்கமே இது அடிமட்ட மக்களுக்கு செல்லணும் அப்படிங்கிறதான் அப்படின்னு ரொம்ப ஒரு சமூக ஈடுபாடோடு சொன்னார். சரி, அந்த தொழில்நுட்பத்தை என்ன செய்யுது? இந்த தொழில்நுட்பத்துக்கு வேண்டிய கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா, ஒரு ப்ரொஜெக்டர், அப்புறம் கை விரல்களில் போடுற அளவுக்கு சில கலர்ஃபுல் பேண்டேஜஸ், பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. இந்த உபகரணங்கள், அப்புறம் ஒரு மொபைல் ஃபோன், இந்த உபகரணங்களை எல்லாத்தையும் இணைச்சு இந்த 6th சென்ஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாரு இந்த பிரணாப் மிஸ்த்ரிங்கிறவர். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பொருளையும், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டேட்டா பேஸோட இணைச்சு உரையாடக்கூடிய ஒரு நிலை அது. உதாரணமாக சொல்ல போகிறோன்னா, இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு உதாரணமாக நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்னை சுற்றி ஒரு 5-6 கேமராக்கள் பல கோணத்தில் என்னை படம் பிடித்துட்டு இருக்கோம். என்னுடைய இமேஜ் பல வகையில் பிடிக்கப்பட்ட இந்த கேமராக்களை ஒருங்கிணைத்து நம்ம அங்கே அனுப்ப முடியும். இந்த டெக்னாலஜியில் பெரிய அளவில் பெரிய பொருட்கள் தேவையில்லை. இதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, உடலில் அணியக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. ஏன்னா மொபைல் ஃபோனு, ஒரு சின்ன கேமரா, ஒரு பட்டைகள், இவைகள் தான். இவைகளை கொண்டே ஒரு கம்ப்யூட்டர் இயக்க முடியும். நம்ம தனியாக கொண்டு போகணுங்கிற, ஒரு லேப்டாப் மாதிரி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மொபைல் ஃபோன் பையில் இருக்கும், கேமரா எந்த இடத்துல நிற்குமோ அந்த இடத்துல கேமராக்கள் இருக்கும். இதுதான் இதனுடைய அமைப்பு. இது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஃபோன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க வச்சுங்களேன். ஃபோன் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் ஒரு கீபோர்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கீபோர்டை கையில் ஒலி வகையாக செலுத்தி நமக்கு 1 2 3 4 எண்களோட எழுத்துக்களும் வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம டைப் பண்ணி இங்கேருந்து பண்ணாலே உங்களுக்கு ஃபோன் இயங்க ஆரம்பிக்கும். மணி பார்க்கணும் அப்படின்னா ரிஸ்ட் வாட்ச் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கையில், இந்த ரிஸ்ட் இடத்துல, இந்த மணிக்கட்டில் ஒரு வட்டமான ஒரு உருவத்தை கொண்டு அதில் எண்களை கொண்டு வச்சுட்டோம்னா அன்றைக்கி இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆக ஒரு ஃபோன் பண்ண முடியும். ஒரு ரிஸ்ட் வாட்சை வச்சு நம்மளால் வாட்சே இல்லாமல் மணி பார்க்க முடியும். இது போன்ற தொழில்நுட்பத்தை
மிக எளிதாக ஆக்கியிருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மேப் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஜியாகிரபிக்கல் மேப். அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் எப்படி ஜிபிஆர்எஸில் நம்ம போக போக அந்த இடங்கள் நகர்ந்துக்கிட்டே போகுதோ அதுபோல் இந்த மேப்பில் நம்ம வந்து இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த வகையில் போகலாம் அப்படின்னு நீங்கள் கையை கொண்டு அந்த 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 மேப்பில் நகர்த்தினாலே அந்த இடத்துக்கு நம்ம அப்படியே போக முடியும். அதுக்கு மூலகாரணமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா, ஒரு ப்ரொஜெக்டரு அல்லது ஒரு கையில் போடக்கூடிய அந்த பட்டைகள். இது வந்து இந்த பட்டைகள் பார்த்திங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்ற 4 கலரில் இருக்கும். நம்முடைய விரல்கள் நுனியில் இந்த பட்டைகளை பொருத்திடுவாங்க. இந்த பட்டைகள் இந்த 4 வகையான சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் கையை வச்சு அப்படியே கொண்டு போனோம்னா நம்ம கட்டை விரல்லையும் அல்லது ஆள்காட்டி விரல்லையும் இருக்கிற இந்த பட்டைகள் நம்மளை அந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு போகும். இது ஒரு வகை. புகைப்படம் எடுக்க முடியும். அதுக்கு தனியாக கேமரா வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ண முடியும். உதாரணமாக இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் ஏற்கனவே இந்த இடத்துல சுற்றப்பட்டிருக்கு. இது நம்முடைய மற்ற சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்ம கையை கொண்டு போனோம்னா இந்த சதுரத்துக்குள்ளார விழக்கூடிய காட்சிகள், படங்களை அப்படியே படம் பிடிச்சிரும். ஸோ ஒருத்தரை படம் பிடிக்கணும்னா தனியாக கேமரா வேணாம், இந்த கைகளை வச்சு இப்படி பண்ணாலே போகிறோம், படம் பிடிக்கப்பட்டோம். சரி, இந்த பிடிக்கப்பட்ட படத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருடைய டெஸ்க்டாப்பில் வைக்கலாம், இல்லை இந்த செவுத்தில் பதிக்கலாம், இல்லை உங்களுடைய நோட்புக்கில் அதை பதிவு பண்ணலாம். சரி, அப்படி பதிவு பண்ண புகைப்படத்தை சிறிதாகவும் பெரிதாகவும் அப்படியே ஜூம் பண்ணவும் முடியும். ஆக புகைப்படம் எடுக்க முடியும், டெலிஃபோன் பண்ண முடியும், அல்லது ஒரு மேப்பை ப்ரௌஸ் பண்ண முடியும். இதோட முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டே நம்ம வந்து அதோடு தொடர்பு கொண்டு பேச முடியுங்கிறது இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால், உங்கள் கையில் விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு போர்டிங் பாஸ் கையில் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த போர்டிங் பாஸ்க்கை நீங்கள் இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் மூலம் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப இந்த போர்டிங் பாஸை வச்சு இந்த கிளம்பக்கூடிய விமானம் சரியான நேரத்தில் கிளம்புமா, எந்த நேரத்தில் கிளம்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு புத்தகம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய ஒரு ரிவ்யூவை அதை பற்றி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நல்ல புத்தகமா என்ன, எவ்வளோ காப்பிகள் விற்கப்பட்டிருக்கு, ஆசிரியர் யார், பப்ளிஷர் யார் என்ற முழு தகவலையும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஆக எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து தகவல் மூலம் தொடர்பு கொண்டு அதோடு அளவாளக்கூடிய இந்த தொழில்நுட்பத்திற்கு பேர் 6th சென்ஸ். இது குறிப்பாக உடல் ஊனமுற்றோர்களுக்கு அல்லது நல்ல கண் தெரியாதவர்கள் வச்சுங்களேன், அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும். முன்னைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இந்த மிஸ்ட்ரியோட பேசுகிறப்ப இந்த தொழில்நுட்பத்தை ரிமோட் சென்சிங்கோடு ஏன் கொண்டு வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் உண்மையிலேயே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், மாசுபடாமல் பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களை நாம் பல தலைப்புகளில் விவாதித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் சுற்றுச்சூழல் கோட்பாடு என்று வைத்து பார்க்கிற பொழுது பல நிதர்சனமான உண்மைகள் இருக்கிறது. ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தி ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல் என்று சொல்வார்கள். அதாவது சுற்றுச்சூழல் தத்துவ ரீதியான சில விஷயங்கள் ஒரு சுற்றுச்சூழலை சிறப்பாக வைக்கின்றது. எந்த அளவிற்கு அது இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது எப்பொழுதுமே சுற்றுச்சூழலின் அடிப்படையாக உள்ள ஒவ்வொரு விஷயமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு சார்பு நிலை இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு முக்கிய அம்சமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றில் ஏற்படுகிற மாற்றம், அந்த மாற்றம் தொடர்ச்சியாக
பல சூழலுக்கு வித்திடுகிறது என்பது அந்த இயற்கையினுடைய தத்துவம். அதனால்தான் ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல் என்று சொல்லப்படுகிற அந்த தத்துவ ரீதியான விஷயத்தில் நாம் இந்த விஷயங்களை சற்று தெரிந்து கொள்வது நல்லது. பொதுவாக 2 விஷயம் ஒரு சுற்றுச்சூழலை நிலைப்படுத்துகிறது. ஒன்று, அந்த சுற்றுச்சூழலை இயக்குகின்ற சக்தியாக இருக்கக்கூடியது, அது ஒன்று. இன்னொன்று என்னவென்று கேட்டால் அவற்றிற்கு உணவாக இருக்கக்கூடிய பொருள். ஆனால்தான் சக்தியும் உணவும் சேர்ந்து ஒரு சுற்றுச்சூழல் வளர்ச்சியை திட்டமிடுகிறது என்பது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. உதாரணமாக எனர்ஜி என்று சொல்கிறோம், அதை தான் தமிழில் சக்தி என்று சொல்கிறோம். அந்த எனர்ஜி என்பது ஒரு சுற்றுச்சூழலை இயக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எவ்வாறு இயக்குகிறது என்று பார்க்கிற பொழுது, சூரியனுடைய அந்த ஒளியை, அதனுடைய சக்தியை நமக்கு தெரியும். ஆனால் இந்த சூரியனில் இருக்கிற அந்த சக்தி எப்பொழுது தாவரத்திற்கு செல்கிறதோ அங்கே அந்த சக்தியினுடைய இடப்பெயர்ச்சி உருவாகிறது. இன்னும் அதை விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு தாவரம் ஃபோட்டோசிந்தசிஸ் என்று சொல்கிறோமே, ஒளிச்சேர்க்கை செய்கிற பொழுது அது உணவு தயாரிக்கின்ற அந்த முறையில் சூரியனுடைய அந்த சக்தி அதில் கிரகிக்கப்படுவதனுடைய காரணமாக, அது ஒளிச்சேர்க்கை செய்கிறதனுடைய காரணமாக அது ஒரு பலன் தரக்கூடிய, பூக்களையும் பழங்களையும் தரக்கூடிய ஒரு தாவரமாக மட்டுமல்லாமல் சூரியனுடைய சக்தியை கிரகித்து கொண்டு அந்த சக்தியை சேகரித்து கொள்கிறது என்பது ஒரு ஈக்காலஜிக்கல் பிரின்சிபலினுடைய தத்துவத்தினுடைய ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை மனிதனோ விலங்குகளோ சூரியனுடைய சக்தியை நேரடியாக கிரகித்து கொள்கிற தன்மை இல்லை. அதனால்தான் இந்த சார்பு நிலை என்று நான் குறிப்பிட்டேனே, அந்த சார்பு நிலை எப்படி இது வருகிறது என்றால், மனிதனாக இருக்கலாம் இல்லை விலங்காக இருக்கலாம், ஆனால் சூரியனுடைய சக்தியை பெறுவதற்கு தாவரத்தை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்பொழுது தாவரத்தை உண்கிற விலங்குகள், அதனுடைய அந்த நம்ம ஹெர்பியோர் என்று சொல்கிறோமே, தாவர உண்ணிகள் என்று சொல்கிறோம். அந்த தாவர உண்ணிகள் இந்த தாவரங்களை சாப்பிடுகிற பொழுது சூரியனிலிருந்து கிரகித்த அந்த சக்தி இப்பொழுது இந்த உண்கிற அந்த விலங்குக்கு வருகிறது. இதுபோன்றுதான் சூரியனில் இருக்கிற சக்தி தாவரத்துக்கு வந்து தாவரத்திலிருந்து இன்னொரு விலங்குகளுக்கு செல்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அந்த விலங்கை உண்கிற மற்றொரு விலங்கிற்கும் தொடர்ச்சியாக இந்த சக்தி செல்வதனுடைய காரணமாகத்தான் ஒரு இடத்தினுடைய சுற்றுச்சூழலினுடைய தன்மை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஈக்கோசிஸ்டம் என்று சொல்வார்களே, அந்த ஈக்கோசிஸ்டம் நிலைநிறுத்தப்படுகிறது. ஏனென்றால் பல நேரங்களில் அந்த சூரியனுடைய அந்த சக்தி எந்த அளவிற்கு ஒரு சுற்றுச்சூழலையும் உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரியாதனுடைய காரணமாகத்தான் இந்த தாவரங்களுடைய அந்த முக்கியத்துவமே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இது ஒன்று. அடுத்து, ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களுமே 2 வகையான விஷயங்களை உள்ளடக்கியிருக்கிறது. ஒன்று உயிரற்ற பொருள்கள், இன்னொன்று உயிருள்ள பொருட்கள். உயிரற்ற பொருள்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது இது தாவரத்திற்கும் பொருந்தும், விலங்குகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் நம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே பல வகையான உயிரற்ற தாது பொருள்களால் ஆனது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தினமும் நாம் உணவாக உட்கொள்கிற கார்போஹைட்ரேட் என்று சொல்கிறோம், புரோட்டீன் என்று சொல்கிறோம், அல்லது ஃபேட் என்று கொழுப்பு என்று சொல்கிறோம். இவை அனைத்துமே ஒரு உயிரற்ற சூழ்நிலையிலிருந்து உருவானது தான். ஏனென்றால் இந்த ஏபயாட்டிக் என்று சொல்லப்படுகிற இந்த பொருட்கள் நம் உடம்பில் உணவாக சென்று
இவை நம்முடைய உடம்பிற்கு வேண்டிய பொருள்களை தந்து உடல் வளர்ச்சிக்கும் நாம் செய்கிற வேலைகளுக்கு சக்தி தரக்கூடியதாகவும் மாறுகிற பொழுதுதான் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் உயிரற்ற பொருட்கள் ஏதோ சும்மா கிடந்து விடுகிறது என்பதை தாண்டி உயிருள்ள நாம் ஒரு உயிரோடு வாழ்வதற்கு இந்த உயிரற்ற பொருட்கள் முக்கியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த உயிரற்ற இந்த ஏபாட்டிக் என்று சொல்லப்படுகிற பொருளாக இருக்கலாம், அல்லது உயிருள்ள நம் ஒரு உயிரற்ற பொருள்களை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எங்கே ஏற்படுகிறது என்றால் இதில் ஏற்படுகிற ஒரு சில மாற்றங்கள். உதாரணமாக, ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விலங்கு அதற்கு வேண்டிய இரையை தேடுகிற சூழ்நிலையில் அது கிடைக்காமல் இருக்கிற பொழுது அதனுடைய உணவு சுழற்சி மாற்றத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுவதனுடைய காரணமாக சில நேரங்களில் அத்தகைய விலங்குகள் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகிறது. அல்லது சில நேரங்களில் அத்தகைய விலங்கு இல்லாதனால் சில விலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று சொல்கிற பொழுது ஒரு சரிசமம் அற்ற நிலை ஏற்படுகிறது. அதனால்தான் ஒரு சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டம் என்று சொல்கிறார்களே, ஒரு நிரந்தரமான ஒரு சுற்றுச்சூழல், அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாத அந்த சுற்றுச்சூழல் உருவாக வேண்டுமென்றால் நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் என்னவென்று கேட்டால், நம்முடைய சுற்றுச்சூழலுடைய இந்த ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல் என்று சொல்லப்படுகிற அந்த சுற்றுச்சூழல் தத்துவங்களை ஒவ்வொரு குடிமகனும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அதை செய்யாதனுடைய காரணமாகத்தான், அதனுடைய அறிவு நமக்கு இல்லாதனுடைய காரணமாக அந்த சுழற்சியின் அந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப் என்று சொல்வார்கள், அதில் எப்பொழுதுமே ஒரு தொடர்ச்சியான ஒரு பணி இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த எந்த பணியில் தொய்வடைகிறதோ அப்பொழுது அந்த சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, ஒரு நல்ல சுற்றுச்சூழல் உருவாக வேண்டுமென்றால் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் இணைந்து செயல்படுகிற பொழுது அந்த சுற்றுச்சூழல் எப்பொழுதுமே ஒரு சுத்தமான சூழலாக இருக்கும். அத்தகைய சூழலுக்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது ஒரு பெரிய துன்பமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, நம்முடைய உலகத்தில் இருக்கிற, நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாதுகாத்து பராமரித்து அதை வருகிற தலைமுறைக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்கிற பொழுது, இந்த மாதிரி தத்துவங்களை நாம் மட்டுமல்ல, நம்முடைய வருகிற தலைமுறைக்கும் சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம்.